படைத்த இறைவனுக்கும் கற்ற தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். நக்கீரர் வழியில் வந்த நீதி வழுவா நீதிமான்களே, மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, அன்பான பெற்றோர்களே, என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அபினவ் கார்த்திகேயன் சேட்டர்ஸ் தமிழ் சங்கத்தில் 5ஆம் நிலை படிக்கிறேன். இன்றைய போட்டிக்கு நான் தேர்ந்தெடுத்துள்ள புறநானூறு பாடல் 183. கற்றல் நன்றே. அதை பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். துணை பொதுவியல். எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்தியை தொகுத்து கூறுவது. துறை பொருண்மொழி காஞ்சி. உடலுக்கு நலம் செய்யும் உறுதி பொருட்களை எடுத்து கூறுவது. பாடல். உற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாய் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அருஞ்சொற்பொருள். உழி இடம். உற்றொழி உற்ற இடத்து. உருபொருள் மிக்க பொருள். பிற்ற நிலை வழிபாட்டு நிலை. முனியாத வெறுப்பில்லாமல். நாற்பால் நாற்குலம். பாடல் விளக்கம். உற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்தும் மிகுந்தளவு பொருள் கொடுத்தும் ஆசிரியரிடம் பணிவோடு வெறுப்பின்றி கல்வி கற்றல் நன்று. ஒரு பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். பிறப்பால் ஒரே வயிற்றில் பிறந்தாலும் கூட கல்வியில் சிறந்த தன் குழந்தைகளை பாராட்டும் போது தாயும் மனமும் வேறுபடும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோனை ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்தில் பிறந்த பலர் இருக்க வயதில் மூத்தவனை வருக என்று அழைக்காமல் அறிவுடையோனை வருக என்ற அரசனும் அழைத்து அவன் காட்டிய வழியில் செல்வான். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண்படுமே. அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் என வேறுபட்ட 4 வகை மக்களுள் கீழ்நிலையில் ஒருவன் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவானாயின் அவன் திறமையை மேல்நிலையில் உள்ளவனும் போற்றி கொண்டாடுவான். நண்பர்களே, இப்பாடலில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது, குடும்பத்திலும் நாட்டிலும் கல்வி கற்பவருக்கு தனி சிறப்பு உண்டு. கற்கும் போது சிரமம் உண்டாயினும் அதை பொருட்படுத்தாமல் கல்வி கற்று தேர்ச்சி பெற வேண்டும். கல்வி கற்றால் குடும்பமும் சமுதாயமும் போற்றும். 4 வகை மக்களும் தங்கள் வருணத்தை விட கல்வியை உயர்வாக மதிப்பர். அனைவருக்கும் கல்வி கிடைத்தால் பிறப்பால் ஏற்படும் பாகுபாடு மறையும். ஆசிரியர் மாணவர் உறவு முறை மேம்படும். இதனையே நம் திருவள்ளுவர் செல்வந்தரிடம் உதவி கோரும் எளியவர் பணிந்து நிற்பது போல் ஆசிரியரிடம் பணிந்து நின்று கல்வி கற்பவரே சிறந்தவர், அவ்வாறு கல்லாதவர் இழிந்தவர் என்ற கருத்தை கல்வி என்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். நண்பர்களே, நாம் அமெரிக்காவிலே இருந்தாலும் கூட தமிழ் மொழியை மறவாமல் அதை கற்போம் வளர்ப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.